இப்ப நீங்க ஒரு தூங்க மூஞ்ச பாக்குறீங்கல்ல, இதே தூங்க மூஞ்சு தான் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுலாம் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன். உடனே படிக்கும் போதுலாம் அப்படின்னோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப திமிரேறி போய் ஒரு எழுந்துக்கிறதே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்ப நார்மலா நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமான்னு கேட்டா நான் சின்ன வயசுல இருந்து எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா நான் அப்பா சொல்லுன்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால என் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம 2 பக்கத்துக்கும் பகையை வளர்த்து வச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மா திட்டினாங்கன்னா எங்க அப்பா கூட போயிடுவேன், எங்க அப்பா திட்டினாங்கன்னா எங்க அம்மா கூட போயிடுவேன். ஒருவேளை இந்த 2 லவ் பேர்ட்ஸும் ஒன்னு சேர்ந்துட்டு என்ன திட்டினாங்கன்னா அடுத்த ஸ்டாண்ட் என் தம்பிக்கு போன் அடிப்பேன். அடுத்து என் தம்பி என் பக்கம் வந்துருவான். அப்புறம் கொஞ்சம் இப்ப வெயில்லாம் நல்லா காய ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால இதுக்கப்புறம் என்ன எங்க வீட்டுக்கு தேவையான மட்டையெல்லாம் பொறுக்கி வைக்கணும். நாங்க நிறைய வேலை எங்க அடுப்புலயே நாங்க முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட்லாம் நான் இதை பத்தி போடும்போது என்னம்மா நான் கேஸ் வாங்கி தருவா, இது பண்ண தருவா அப்படிலாம் கேட்பாங்க. எங்க வீட்லயும் கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எங்க வீட்டுல அடுப்புல செய்யறது எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். சரி உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், உனக்கு ஏன் பிடிக்குதுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். சிம்பிளா மணி வேஸ்ட் பண்ணாம நான் சேமிச்சு வைக்கிறேன்னா அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். இன்னைக்கு நான் சாப்பாடுக்கு கல்ல இந்த அரிசி உப்புமா செஞ்சுட்டாங்களா, அது எனக்கு இறங்கவே இறங்காது. அதனால என்ன பண்ணேன், ஒரு 3 முட்டை மட்டும் பாயில் பண்ணி வேக வச்சு அதுல பெப்பர் போட்டு சாப்பிட்டுட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமத்து பொண்ணு மாதிரி நாளைக்கு எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு எல்லா துணியும் அயன் பண்ணி மடிச்சு வச்சுட்டு தூங்க போயிட்டேன்.